விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனுடைய வீட்டில் நேற்று இரவு வரை அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கிறது. அவருடைய குடும்பம் நிர்வகிக்கக்கூடிய கிங்ஸ்டன் கல்லூரியில் இன்று கிட்டத்தட்ட மாலை வரை ரெய்டு நடந்திருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்த விஷயங்கள், இதோட ஃபாலோஅப் என்ன என்பது பற்றியான விஷயங்களும், பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் காட்ஃபாதர் என்று சொல்லக்கூடிய BL சந்தோஷ் இன்று சென்னையில் இருக்கிறார். அவர் சென்னையில் இருக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் பதவியில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி அந்த கட்சிக்குள் இன்னும் வேகமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றி தான் இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலில் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டுக்கு காட்பாடி காந்தி நகரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு நேற்று காலை, அதாவது ஜனவரி 3ஆம் தேதி காலை 9 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றார்கள். அவர்களால் 2:30 மணிக்கு மேல்தான் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அது பற்றிய பின்னணியெல்லாம் நேற்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் விரிவாக பார்த்தோம். நேற்று இரவு 10 மணி வாக்கில் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையின் வேலைகள் முடிந்துவிட்டன. அதாவது ரெய்டு முடிந்துவிட்டது. அவருடைய வீட்டுக்குள் 2 அறைகள், ஒன்று துரைமுருகனின் அறை, இன்னொன்று MP கதிரானந்தின் அறை. இந்த 2 அறைகளும் பூட்டியிருந்தன. அந்த அறைகளை உடைத்து நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்னார்கள். என்றால் இவர்களிடம் சாவி இல்லை. அங்கே கதிரானந்தால் நியமிக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் பெற்ற 3 நபர்கள், வேலூர் துணை மேயர் சுனில் மற்றும் திமுக நிர்வாகிகள் வன்னியராஜா, வழக்கறிஞர் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் அந்த சாவி அவர்களிடம் இல்லாதால் கதவை உடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறகு ஏன் இதுக்காக கதவு உடைக்கிறீங்க, பூட்டை மட்டும் உடைங்க என்று இவர்கள் சொல்ல, அதற்கு பிறகு பூட்டை உடைத்து, ஏனென்றால் வெளியில் துரைமுருகன் வீட்டுக்கு கடப்பாறையுடன் உள்ளே சென்று கதவுகளை உடைத்தார்கள் என்று செய்திகள் வருகின்றன. ஆனால் பூட்டை மட்டும்தான் உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். இரவு 10 மணி வரை அந்த சோதனை நடத்தி முடித்த பிறகும் அதிகாரிகள் இரவு 1:35 மணிக்குத்தான் துரைமுருகன் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார்கள். திமுக நிர்வாகி வன்னியராஜா அங்கிருந்து வெளியே வந்து சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிற துரைமுருகனுக்கு நேற்று இரவு தகவல் கொடுத்திருக்கிறார். ஐயா 10 மணிக்கெலாம் முடிச்சுட்டாங்க, ஆனால் யார் யாருக்கோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் வெளியே போகல என்று சொல்லியிருக்கிறார். துரைமுருகனும் தூங்காமல் விழித்து நேற்று இரவு காத்திருந்தார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள், ஒன்றுமில்லை என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்ற தகவல் அறிந்த பிறகுதான் நேற்று துரைமுருகன் தூங்க போயிருக்கிறார். பொதுவாகவே துரைமுருகன் மதிய நேரத்திலும் குட்டி தூக்கம் போடும் வழக்கம் கொண்டவர். ஆனால் நேற்று அந்த தூக்கமும் இல்லை அவருக்கு. நேற்று மதியமும் தூக்கம் இல்லை. அங்கே வேலூரில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலிருந்து வந்த அப்டேட்டுகளை அவர் கேட்டுக்கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்ற பிறகுதான் நிம்மதியாக தூங்கினார் என்று சொல்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் இன்று சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் துரைமுருகன் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது, வந்தார்கள், ஒன்றுமில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு என்ற ஒரே வரியில் அந்த ரெய்டு பற்றி சொல்லிவிட்டார். துரைமுருகனின் வீட்டில் ஒன்றுமில்லை. அதே நேரம் நேற்று இரவு, இன்று அதிகாலை, இன்று பகல், இன்று மாலை வரை அவருடைய குடும்பத்தினர் நிர்வகிக்கக்கூடிய கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரி, பள்ளி ஆகிய வளாகங்கள் இருந்த அந்த பகுதியிலே இன்று பிற்பகல் வரை ரெய்டு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போது அங்கிருந்து 2.5 கோடி ரூபாய் பணத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக ஒரு தகவல் வருகிறது. நேற்று இரவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அலுவலர்களை அந்த கல்லூரி வளாகத்துக்கு அமலாக்கத்துறையினர் அழைத்தனர். அவர்களும் வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் பணம் அங்கே இருந்ததாக அமலாக்கத்துறை வட்டாரத்திலும் வங்கிகள் வட்டாரத்திலும் சொல்கிறார்கள். இந்த பணம் பற்றி விசாரித்த போது, அந்த கல்லூரி வட்டாரத்தில் விசாரித்த போது, இது மாணவர்களிடமிருந்து வாங்கிய அந்த கட்டணம், மற்ற வகைகளில் வாங்கிய கட்டண பணம், இது மாணவர்களுடைய பணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாணவர்களுடைய பணம் என்றால் ஏன் வங்கியில் போடாமல் இங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறையினர் கேட்டதாகவும், அது தொடர்பான விசாரணை தான் நடந்தது என்றும் சொல்கிறார்கள். மேலும் சில ஆவணங்களையும் அவர்கள் எடுத்திருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இந்த ரெய்டு பற்றி அமலாக்கத்துறை வட்டாரத்தில் நாம் பேசும்போது, நாங்கள் கதிர் ஆனந்துக்கு இமெயில் மூலமாக சில முறை அவருக்கு அழைப்பானை
சம்மன் அனுப்பினோம். ஆனால் அவருடைய பதில் எதுவும் இல்லை, திருப்திகரமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சில சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறார். அப்போதும் கூட அவருடைய அணுகுமுறை ஒரு சுமூகமாக இல்லை. இந்த நிலையில்தான் நாங்கள் ரெய்டு வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று அமலாக்கத்துறை வட்டாரத்தில் கூறுகிறார்கள். துரைமுருகனுடைய வீட்டிலிருந்து எதுவும் எடுக்கவில்லை என்ற போதிலும் அந்த கல்லூரியில் இருந்து 2.5 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டதா, அப்படி எடுக்கப்பட்டிருந்தால் அது எந்த வகையிலான பணம் என்பது பற்றிய தகவல்கள் தான் இப்போது எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்கின்றன. இது ரெய்டு விஷயம் பற்றிய அப்டேட். அடுத்ததாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா இல்லையா என்பதுதான் இந்த புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து பாஜக வட்டாரத்திலும் சரி, அதிமுக வட்டாரத்திலும் சரி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வர வேண்டும். அப்போதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து ஒரு வலிமையான அணியை அமைக்க முடியும் என்ற கருத்தை இங்கே இருக்கிற அண்ணாமலை தவிர்த்த பல்வேறு பாஜக பிரமுகர்கள் தங்களுக்கு உள்ளேயும் சரி வெளிப்படையாகவும் சரி அவர்கள் நிறைய முறை இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 2024 டிசம்பர் 31ஆம் தேதி திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பாஜக மாநில தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். போகும்போதே விமான நிலையத்திலே அவர் என்ன சொன்னார் என்றால், அரசியல் பேசத்தான் போகிறேன், என்னை அந்தமான் மாநில தேர்தல் அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள், அது மாத்திரமல்ல தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை பற்றியும் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிடம் பேசுவேன் என்று சொல்லிவிட்டுத்தான் சென்றார். அதன்படியே டெல்லி சென்று நட்டாவை பார்த்துவிட்டு உடனடியாக அவர் சென்னை திரும்பிவிட்டார். நட்டாவுடன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றி நாம் விசாரித்த போது நட்டாவிடம் டாக்டர் தமிழிசை தமிழ்நாட்டில் திமுக அரசு மீது மக்களிடம் வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகமாகி இருக்கிறது, இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மாநிலத்திலே இருக்கிற பெண்கள் எல்லாருமே மௌனமாக ஒரு விதமான கோபத்திலே இருக்கிறார்கள். இது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். ஆனால் இது போன்ற பிரச்சனைகளை நாம் மக்களிடம் தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். பாஜகவும் எடுத்து செல்கிறோம், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இதை வெவ்வேறு வடிவங்களில் அவரவருடைய கட்சி அளவில் போராட்டமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தால்தான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற முடியும். நாம் 2024 போல ஒரு முடிவெடுத்தால் மீண்டும் திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும். அதனால் நீங்கள் இது பற்றி விரிவாக ஆராய்ந்து எங்களுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி என்ற அடிப்படையில், கட்சியின் எதிர்காலம் என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது தமிழிசை மேலும் இன்றைய நிலையில் அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அது மிக வலிமையான கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாறும். அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அணி அமைந்தால் அது ஒரு வலிமையான அணியாக இருக்கும். அதே நேரம் இப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதவியில் இருக்கும்போது அவர் குறிப்பாக அதிமுகவுடன் அவருடைய உறவு மிக மோசமாக இருக்கிறது, அவருடைய அணுகுமுறை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக என்ன கட்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். மாநில தலைவர் பதவியில் மற்ற கட்சிகளோடு இணக்கமான அணுகுமுறையை பின்பற்றுபவர் இருந்தால் நன்றாக இருக்கும். அது நானாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. அதாவது டாக்டர் தமிழிசை நட்டாவிடம் சொன்னது, அப்படி ஒரு இணக்கமான அணுகுமுறை கொண்ட ஒரு மாநில தலைவர் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் அப்படி ஒரு தலைவர் யாராக இருந்தாலும் அவரை நியமிங்கள், நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறோம். அதே நேரத்தில் நானும் அந்த பணியை கொடுத்தால் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஓப்பனாக உடைத்து ஜே.பி. நட்டாவிடம் டாக்டர் தமிழிசை பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அண்ணாமலையை பற்றி டாக்டர் தமிழிசை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அண்ணாமலையை பற்றி நெகட்டிவாக எதுவும் சொல்லவில்லை. அண்ணாமலை எதை வெளியே பேச வேண்டும், எதை உள்ளரங்கில் பேச வேண்டும், எதை எப்போது எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்கிற அந்த பக்குவமற்ற ஒரு தன்மை அவரிடம் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் அவருடைய இந்த கடந்த சில வருடங்களில் அவருடைய மாநில தலைமையில் அவர் செய்கிற விஷயமாக பார்க்கிறோம். அரசியலில் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசணும், சில விஷயங்களை அந்த காரியம் முடியும் வரை பேசக்கூடாது. ஆனால் அண்ணாமலை அப்படிப்பட்டவராக இல்லை.
உடனுக்குடன் மனதில் பட்டதை போட்டு உடைத்து விடுகிற ஒரு இயல்பு கொண்டவராக அவர் இருக்கிறார். அதனால்தான் இந்த கூட்டணி விஷயத்தில் 2024 நமக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. 2026 அந்த பிரச்சனை ஏற்படக்கூடாது என்றால் நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று டாக்டர் தமிழிசை ஜேபி நட்டாவிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கு ஜேபி நட்டாவும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தன்னிடம் சொன்னதாக டாக்டர் தமிழிசை சென்னை வந்த பிறகு தன்னை புத்தாண்டை ஒட்டி தன்னை சந்தித்த நிர்வாகிகளிடம் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் மகிழ்ச்சியாக தமிழிசை சொல்லியிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதாவது மாநில தலைவராக அண்ணாமலை இருக்க வேண்டாம், அதற்காக நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் நீங்கள் போடுங்கள், எனக்கு கொடுத்தால் மகிழ்ச்சி தான், ஆனால் அண்ணாமலை இருந்தால் இந்த கூட்டணி அமையாது, அப்படி அந்த கூட்டணி அமைந்தாலும் அது ஒழுங்கான டாப் டு பாட்டம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காது என்பதுதான் டாக்டர் தமிழிசை டெல்லிக்கு சென்று நட்டாவிடம் சொல்லி வந்திருக்கிற செய்தி என்று சொல்கிறார்கள். இதற்கு பிறகு பிஎல் சந்தோஷ் இன்று சென்னைக்கு வந்திருக்கிறார். அதாவது பாஜகவின் மாநில செயலாளர் எஸ்ஜி சூர்யா எழுதிய சாவர்கர் பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்காக இன்று சந்தோஷ் சென்னை வந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதில் பேசியிருக்கிறார். அந்த மேடையில் அண்ணாமலை இருக்கிறார், உட்பட எல்லா தலைவர்களும் அங்கே இருக்க அந்த விழாவிலே வந்திருக்கிறார்கள். பிஎல் சந்தோஷ் சென்னை வந்த இந்த நிலையில் அவரும் சில ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார். அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பற்றியும் அண்ணாமலை பற்றி தனக்கு வந்திருக்கிற அதாவது டெல்லிக்கு கிடைத்திருக்கிற அந்த ரிப்போர்ட்டுகள் பற்றியும் சில ஆலோசனைகள் நடத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை தரப்பில் சந்தோஷ் அண்ணாமலையை கைவிட மாட்டார் என்று உறுதியாக சொல்கிறார்கள். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்பினால் அண்ணாமலை இல்லாத அல்லது ஒரு பொறுப்பு குழு எப்படியாவது போட்டு இருந்தால் தான் முடியும் என்று சொல்கிறார்கள். இதே நேரம் இப்போது டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மத்தியில் நடைபெற இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை அறிவித்து விட்டது, காங்கிரஸ் கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் இன்று முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஒருவேளை அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியில் இருந்து விடுவித்து வேறு ஏதேனும் பொறுப்பு கொடுத்து டெல்லி சட்டமன்ற தேர்தலில் சில தொகுதிகளுக்கான பொறுப்புகளை கூட அவரை கவனிக்க சொல்லலாம் என்ற ஒரு விவாதமும் தமிழ்நாடு பாஜகவில் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷ் இன்று சென்னையில் இருக்கிறார். அவர் இங்கே யாரை சந்தித்தார், என்னென்ன பேசினார் என்ற விவரங்கள் முழுமையாக தெரிந்த பிறகுதான் அவருக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்று தெரிய வரும். அதை பொறுத்து தான் பாஜக தலைவர் மாற்றம் உண்டா என்பதும் அதை பொறுத்து தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பாஜகவில். இதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Ashwin's Sweets and Snacks.